ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஸ் ஆர்ட்ஃபுல் டைரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மூணார் ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். 2 வீலர் தான் நம்ம மூணார் ட்ராவல் பண்ண போகிறோம். மார்னிங் 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்பி 5:45க்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பல்லடம் 6 o'clock ரீச் ஆகிட்டு உடுமலை 6:50க்கு ரீச் ஆகிட்டோம். ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தா ஹோட்டல் எதுவும் இருக்காது அப்படிங்கிறனால நாங்கள் உடுமலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஒரு 7:20க்கு உடுமலை டு மூணார் ரோட்டில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது ரொம்ப அட்வென்ச்சரஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே ஆள் நடமாட்டமே இல்லை. ஒருவேளை மார்னிங் ஏர்லியாக இருக்கனாலையா இல்லை என்னன்னு தெரியல, ஆனால் ஆள் நடமாட்டமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் அந்த ரோட்டில் போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதுவும் 1-2 வண்டி வந்தது, அது எல்லாமே 4 வீலர் தான். நாங்கள் மட்டும்தான் 2 வீலர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். போகும்போது உங்களுக்கு லக் இருந்தால் வைல்டு அனிமல்ஸையும் பார்க்கலாம். நாங்கள் மான், அதுக்கப்புறம் மந்தி குரங்கு, இது எல்லாத்தையுமே பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனால் இன்னும் நீங்கள் ஃபாரஸ்ட்குள்ளே போக போக நிறைய வாட்டர் ஃபால்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். போகிற வழி எல்லாமே வாட்டர் ஃபால்ஸ் தான். நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே நின்று ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் சும்மா நின்று இந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுற பிளேஸாக இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் உடுமலை டு மூணார் ரூட்டில் போகிறனால அந்த ரூட்லேயே தான் இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் இருக்குது. அதனால் நாங்கள் இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். போகும்போதே மழைத்தூறல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு ரெயின் கோட் கொண்டு வந்திருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்திருக்கிறதே ரெயின் சீசன் தான் அப்படிங்கிறதுனால நாங்கள் ரெயின் கோட்லாம் முன்னாடியே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு தான் வந்தோம். அதனால் ரெயின் கோட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை ஸ்லோவானதுக்கப்புறம் இரவிக்குளம் ரீச் ஆகிட்டோம். என்ட்ரி டிக்கெட் ப்ரைஸ் பர் அடல்ட் 200 rupees. நாங்கள் 2 பேருக்கும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். VR எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருக்குது. நீங்கள் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு 100 rupees கொடுத்து என்ட்ரி டிக்கெட் போட்டு நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் 97 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் உள்ள ஒரு பெரிய ஃபாரஸ்ட். அந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பறவை மேலே பறக்கும்போது அதோடய வியூ எப்படி இருக்கும், நீங்கள் பறவையாக இருந்தால் அந்த மேலே பறந்தால் அந்த வியூ எப்படி இருக்கும், அந்த இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அந்த VR எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்காக பஸ் வெயிட் பண்ணோம். எவ்ரி 15 minutes ஒரு பஸ் இருக்குது. இந்த பஸ்ஸில் ஏறி நம்ம போனோம் அப்படின்னா ஒரு 3 kilometers நம்மளை ஒரு ஃபாரஸ்ட் அண்ட் டீ பிளான்டேஷனுக்கு நடுவில் கூட்டிகிட்டு கிலோமீட்டர்ஸ் அதுக்கு நம்ம வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பார்க்குக்கு என்ட்ரி டைமிங் 8 to 2 PM. பார்க் 4 PM க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் அமைஞ்சிருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை தான். இது எவரெஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிறாங்க. இதோட ஹைட் 2695 meters. இதோட பரப்பளவு 97 சதுர கிலோமீட்டர் உங்களுக்கு இருக்கும். இந்த பஸ்ஸில் போகிற எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப சூப்பராக இருக்கும். சுற்றியும் பச்சை பசேன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். டீ பிளான்டேஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் தூரம் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு நடுவில் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அந்த வாட்டர் ஃபால்ஸ் நடுவில் கொஞ்சம் நேரம் பஸ்ஸை நிறுத்தி நம்ம கூட்டிகிட்டு போவாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே அந்த சாரல் விழுகிறது இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடி 3 kilometers ட்ராவல் பண்ணி பஸ்லேருந்து இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால ரெயின் கோட் போட்டுகிட்டே நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மூணார் விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பீரியட் செப்டம்பர் to ஏப்ரல் தான். ஆனால் நாங்கள் ஜூலை மந்த்து வந்திருந்தோம். அது ரெய்னி சீசன் அப்படிங்கிறதுனால லைட்டாக மழை சாரல் இருந்தது. பட் இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் க்ளோசிங்கில் தான் இருக்கும். திருப்பி April 1 தான் ரீஓப்பன் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே வரையாடுகள் நிறையா இருக்குது. அதோட ப்ரீடிங் பீரியட் ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் அந்த 2 month அதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் நடந்து போகும்போது நிறைய வரையாடுகளை உங்களால் ரொம்ப பக்கத்துலேயே பார்க்க முடியும். இந்த வரையாடுகள் ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு மாநிலத்தோட விலங்காக இந்த வரையாடு இருக்குது. இந்த வரையாடுகள் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட தெற்கு பகுதிகளில் தான் அதிகமாக இருக்குது. நல்ல உயரமான செங்குத்தான மலைகளில் தான் இது இருக்குது. இது எவ்வளோ உயரமான செங்குத்தான மலையாக இருந்தாலும் அந்த இதில் நல்ல கிரிப்போடு எவ்வளோ உயரமாக இருந்தாலும் ஏறி அங்கெல்லாம் புல் மேயிற அளவுக்கு ரொம்ப திறமையான விலங்கு. இந்த வரையாடுகள் எப்போவுமே ஒரு கூட்டமாக தான் நடமாடும்.
அட்லீஸ்ட் இங்கே நம்ம பார்க்குற எல்லா விலங்குகளும் வந்து அட்லீஸ்ட் 2 இருக்கும். நிறைய வரையாடுகள் நம்மளால் பார்க்க முடியல. ஒரு 4-5 வரையாடுகள் தான் நாங்கள் பார்த்தோம். அது எல்லாமே வந்து ஜோடி ஜோடியாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. இது வந்து ஒரு அழிந்து வரக்கூடிய ஒரு உயிரினம். இந்த வரையாடுகளை வந்து நம்ம ரொம்ப க்ளோஸ்லேயே பார்க்கலாம். அந்த விலங்குகள் எதுவும் பண்ணாது. நம்மளும் வந்து ரொம்ப க்ளோஸில் போகிறது இல்லை டச் பண்ணுறது அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் நம்மளும் பண்ணாமல் இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடக்கும்போது சைடில் 2 வரையாடும் நடந்து போயிட்டு இருந்துச்சு. அது நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணாது, நம்மளும் அதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். மழை லைட்டாக சாரல் அடிச்சுட்டே தான் இருந்தது விட்டு விட்டு. நாங்கள் அதுலேயே தான் நடந்து போயிட்டுருந்தோம். நாங்கள் எங்கே வந்திருக்கோமா? எரைக்குளம் நேஷனல் பார்க் மூணார். இங்கே வரணுமா? இப்போதான் நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போய் பார்த்தா இங்கே வந்து நீலக்குறிஞ்சி செடி வந்து நீங்கள் நிறையா பார்க்கலாம். அது வந்து 12 years ஒன்ஸ் தான் வந்து பூக்கும், நமக்கு தெரியும். லாஸ்ட்டாக வந்து 2018 என்னமோ வந்து நிறையா பூக்கள் வந்து இங்கே குறிஞ்சி பூக்கள் வந்து பூத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2030 வந்து நம்ம 2030 வந்து நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து இந்த நீலக்குறிஞ்சி பூக்கள் செடி தான். நாங்கள் இந்த லிமிட் வரைக்கும் நடந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பி நாங்கள் வந்து ரிட்டன் நடந்து வர ஆரம்பிச்சிட்டோம். கீழே இறங்கி வந்ததுமே கீழே ஒரு பஸ்ஸில் வந்து கிளம்புறக்கு ரெடியாக இருந்துச்சு. அந்த பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்துட்டோம். நீங்கள் எரவிக்குளம் நேஷனல் பார்க் வர மாதிரி இருந்தால் முடிஞ்சளவுக்கு ஏர்லியாகவே வந்துடுங்க மார்னிங். ஏன்னா இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 hours நமக்கு தேவைப்படும். நாங்கள் வந்து 10 o'clock வந்தோம் மார்னிங். நாங்கள் முடிச்சுட்டு கீழே இறங்கும் போது 12 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்ததும் மஃபின்ஸ் அண்ட் டீ குடிச்சிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறதுக்காக கிளம்பிட்டோம் பைக்கில். பார்ட் 1 மூணார் சீரீஸ் முடிஞ்சிருச்சு. பார்ட் 2ல் மீட் பண்ணலாம். பாய்.